அந்த ராமன் உங்களை காக்கட்டும். அவசரப்பட்டு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இலக்கை போய் சேர்வதில்லை. நடந்ததையே நினைத்து கொண்டு இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசியுங்கள். நடந்ததை மட்டுமே எண்ணிக்கொண்டு வருந்திக் கொண்டு இருந்தால் உங்களுடைய வருத்தம் மட்டும்தான் உங்களுக்கு மிஞ்சும். நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளும் கட்டாயங்களும் இன்னும் நிறைய இருக்கிறது. காலங்கள் பொன் போன்றவை, கடமைகள் கண் போன்றவை. நீ எதற்கும் அஞ்சாமல் உன்னுடைய வேலை என்னும் கடமையை செய்து முடிக்க ஆயத்தமாய் இறங்க வேண்டும். உன்னுடைய கஷ்ட காரியங்களை எல்லாம் ஒரு பக்கத்தில் தள்ளி வைத்து விட்டு உன்னுடைய இலக்கை நோக்கி அடைவதற்காக நீ போராட வேண்டும். முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் சில விதைகள் வளரும், சில விதைகள் மண்ணுக்கு உரமாக்கப்படும். இதுதான் உலகத்தின் நியதி. உன்னுடைய இலக்கை மனதில் வைத்துக்கொண்டு நாளுக்கு நாள் நீ அதை நினைத்து போராடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளையும் புதிய நாளாக பார்க்க வேண்டும். முந்தைய நாளுக்கும் இந்த ஒரு நாளுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவாறு உன்னுடைய வாழ்க்கையின் முதற்கட்ட பயணம் இருக்க வேண்டும். நீ முயற்சி என்னும் விதைகளை உன்னுடைய வாழ்க்கையில் விதைக்கத் தொடங்கினால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதை முளைக்கத் தொடங்கும். அந்த ஒரு முளைப்பை மிகவும் பத்திரமாகவும் சூத்திரத்துடனும் கையாண்டால் நிச்சயமாக அந்த முளைப்பு தோப்பாக மாறும் என்பதில் எந்தவித கவலையும் கஷ்டமும் யோசனையும் சந்தேகமும் இருக்க வேண்டாம். நடக்கும் விஷயங்கள் எதுவும் உன் கையில் இல்லை என்றாலும் நீ விடாமுயற்சியுடன் இருந்தாய் என்றால் நான் கண்டிப்பான உன்னுடைய இலக்கை அடைய செய்வேன். நீ ஒரு விஷயத்திற்கு ஆசைப்படுகிறாய் என்றால் முதலில் நீ அதற்கு தகுதியானவனாக இருக்கிறாயா என்று நான் சோதிப்பேன். அந்த சோதனையில் நீ எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்து நடக்கத் தொடங்குகிறாய் என்பதை கணக்கில் வைத்துக் கொள்வேன். நான் வைத்திருக்கும் கணக்களவை நீ உடைத்து விட்டு வெளியே வந்தால் நிச்சயமாக அந்த பொருளுக்கு நீ தகுதியானவனாக மாறிவிடுகிறாய். பிறகு எதற்கு குழப்பம்? உனக்கு அந்த விஷயத்தை, அந்த இலக்கை நான் கொடுத்து விடுவேன். அதுவரை உனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ செல்லும் பொழுது எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும். உன்னுடைய இலக்கை அடைய நேரும் போது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு இடையில் நிறைய காடுகள் இருக்கும். உன்னுடைய இடத்தில் இருந்து ஒரு 30 மைல் தூரம் நீ முன்னே சென்று வந்து விட்டாய். ஒரு 10 மைல்களுக்கு காடுகள் உள்ளது. அதற்கு பிறகு ஒரு 20 மைல்களுக்கு ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தையும் தாண்டி விட்டால்
நீ செல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று விடலாம். 30 மைல்களை தாண்டி வந்த நீ 10 மைல்களுக்காக ஒரு காடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை பார்த்து வேண்டாம் என்று பின் திரும்பி விட்டால் நீ போக வேண்டிய இடத்திற்கு கடைசி வரை போகாமலே போகிவிடும். நீ மட்டும் தனியாக செல்லலாம் என்று நினைத்தால் உனக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கிறது. அந்த காட்டுக்குள் எந்தெந்த அமானுஷ்யம் இருக்கும் என்று. அதற்குதான் ஒரு துணையாளனாக நான் வருகிறேன். நான் சொல்வதை மட்டும் நீ கேட்டு நடந்தாலே இந்த 10 மைல்கள் காடுகளை மிக எளிதில் கடக்கலாம். கடந்து உன்னுடைய வாழ்க்கை என்னும் சம்சார கடலில் மூங்கி முத்து எடுக்கலாம். ஆனால் இதை முயற்சிக்க நீ யோசிக்கிறாய். அதை அடைவதற்கு நீங்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே, அதாவது உங்களுடைய கடமைகள். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி. நீ செய்திருக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை இந்த விதமான பதில் எனக்கு வேண்டும் என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு உனக்கு பிடித்திருக்கக்கூடிய விஷயத்தை நினைத்து நீ முயற்சி செய்தாலே போதும். நானும் பிரபஞ்சமும் சேர்ந்து உன்னிடம் அந்த ஒரு விஷயத்தை எடுத்து வந்து சேர்த்து விடுவேன். இன்னும் சொல்ல போனால் என்னை நெருங்குவதற்கான மிக பெரிய ஒரு வழியாகவும் இது மாறுகிறது. பொறுமையும் நம்பிக்கையும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இதை ஒரு பெரிய மந்திரமாக வைத்துக் கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா இன்பமும் உன்னை தேடி வரும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே. அந்த இறைவன் மேல் பாரத்தை போடு. வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும். இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கும் நீ இந்த பதிவில் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னுடைய மனதில் இருந்து மூளைக்கு அந்த விதமான செய்திகளை அனுப்பத் தொடங்கு. நிச்சயமாக இந்த பதிவில் இருந்து கற்றுத் தேர்ந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையின் அச்சாணியாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.